எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு பிகினர்ஸுக்கான ஒரு டியூட்டோரியல் தான். அதாவது உங்களோட ஃபேஸில் இருக்கிற கரெக்ஷனை கவர் பண்ணி எப்படி ஃபவுண்டேஷன், கன்சீலர் அண்ட் பவுடர் அப்ளை பண்ண போகிறோம்ன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே தனித்தனியாக நாங்கள் வீடியோ செஞ்சாச்சு. ஸோ பார்க்காதாக்கள் போய் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ நான் டிரெக்டாகவே இப்போ மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ் வந்து ட்ரை ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு க்ரீம், மாய்ஸ்சரைசர் க்ரீமை வந்து ஏற்கனவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏற்கனவே முதல்ல அந்த வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ப்ரைமர் வந்து எப்பயுமே ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு பேஸ் கொடுக்குறது. ஸோ கட்டாயம் ப்ரைமர் அப்ளை பண்ணணும். நான் இப்போ நிக்ஸில் ஹனி டிப்ன்ற ஒரு ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபேஸ் வந்து ட்ரைன்றபடியாக ஒரு ஆயில் பேஸ் இருக்கிற ப்ரைமர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரைமர் வந்து ஃபேஸில் நல்லா அந்த ப்ரைமரை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுறேன். கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இதில் கீழே கண்ணுக்குள்ள கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது, அண்ட் இதில் கொஞ்சம் மார்க்ஸ் மாதிரி இருக்குது, வாய் சுற்றி லைட்டாக கருப்பாக இருக்குது. ஸோ இதை நான் இப்போ கரெக்ட் பண்ண போகிறேன். இது வந்து பாரிஸ் எக்ஸ்ன்ற ஒரு ப்ரொஃபஷனல் மார்க்குன்ற ஒரு கரெக்டாக பேலட் தான். ஸோ இந்த ஆரஞ்சு கலரை எடுத்து நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன், அதாவது கவர் பண்ண போகிறேன். ஸோ கண்ணுக்குள்ளே இப்படி ஒரு ப்ரஷ், ஏற்கனவே ப்ரஷஸை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த கன்சீலர் வீடியோவில். ஸோ இப்படி அந்த ஃப்ளட்டாக இருக்கிற ஒரு ப்ரஷ்ஷால் எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். சில ஆக்களுக்கு வந்து வாயை சுற்றி கூட உங்களுக்கு பிளாக்காக இருக்கலாம். ஸோ நீங்கள் வாயை சுற்றி கூட இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக இந்த ஃபிங்கர் டிப்ஸால் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கரெக்டர் வந்து எனக்கு தேவையான இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டேன். இனி நான் வந்து இதை கவர் பண்ண ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி, இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து NC40 என்னுடைய ஷேட். ஸோ இதை எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், நல்லா ஷேக் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷேக் பண்ணிவிட்டு. ஸோ இப்படி ஒரு பேலட் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்காக விற்கிது. ஸோ இதை கூட நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம், ஒரு கையில் கூட இப்படியே போட்டு அப்ளை பண்ணலாம், ஒரு டிரெக்டாக கூட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். எடுக்க போகிறேன் ஃபவுண்டேஷன். எப்பயுமே ஃபவுண்டேஷன் வந்து கூட எடுக்காதீங்க, இவ்வளவு வந்து காணும் ஒரு ஃபுல்லு ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் இப்படி ஒரு ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். எப்பயுமே ஃபவுண்டேஷன் வந்து கரெக்டாக உங்களோட ஷேட் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்ற கூட ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன், பார்க்காதாக்கள் போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன் வந்து உங்களோட கரெக்டான ஷேடில் எடுத்தால் தான் ஒரு ஃபேஸ் மேக்கப் நல்லா வரும். நீங்கள் அதை விட லைட்டாக எடுத்தீங்களாண்டாலோ கொஞ்சம் கிரே கலராக நிறைய தரம் சொல்லியிருக்கேன் வந்துடும், டார்க்காக எடுத்தால் டார்க்காக வந்துடும். ஸோ உங்களோட கலர் கிட்ட எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க உங்களோட கழுத்துலேயும் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள், இல்லாட்டிக்கு ஃபேஸ் ஒரு கலர், உங்களோட கழுத்து ஒரு கலராக இருக்கும். ஸோ தேவையான இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு இனி இப்படி ஒரு பியூட்டி பிளெண்டரால் வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்பயுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து இப்படி பியூட்டி பிளெண்டராக பிளெண்ட் பண்ணி இப்படி ஒத்தி ஒத்தி எடுங்க. இதால் இப்படி தேய்க்கவோ அல்லது இப்படி சுற்றி சுற்றி செய்யவோ கூடாது. ஏன்டா அப்படி ஓவராக தேய்ச்சிங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன் எல்லாம் இந்த பிளெண்டரோட வந்துடும். ஸோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுங்க.
பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸுக்கு வந்து முதல் இருந்தபடி இப்ப வந்து நல்லாவே ஒரு கவர் கிடைச்சிட்டு மார்க்ஸ் ஒன்றும் தெரியல. ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு நல்ல ஒரு மார்க் ஒண்ணும் தெரியல. ஒரு ஃபவுண்டேஷன நல்ல ஒரு ஸ்மூத்தா வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன வந்து பிளெண்ட் பண்ண டைம் நல்லாவே எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா பெர்ஃபெக்ட்டா நீங்க பிளெண்ட் பண்ணினா தான் உங்களோட ஃபுல் ஃபேஸ் மேக்கப்பும் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ நல்லாவே பிளெண்ட் பண்ண லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க பிகினர்ஸ். ஸோ எப்பயுமே நான் முதலும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க ஒரு சிலாக்கள் 1 கோட், 2 கோட், 3 கோட் கூட ஃபேஸ் இது ஃபுல் கவரேஜ் காணாதுன்ட்டு அப்ளை பண்ணி கொண்டே இருப்பினும், நீங்க வந்து அப்படி அப்ளை பண்ணவே தேவையில்ல. இப்ப நான் எடுத்து காட்டுன மாரி ஒரு கொஞ்சம் ஃபவுண்டேஷன் காணும். நீங்க பேசிக்கலியா ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணி நல்லா அந்த உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்ட் ஒழுங்கா பண்ணினீங்கன்றாலே, ஒரு கொஞ்சம் ஃபவுண்டேஷனாலே உங்களோட ஃபேஸ வந்து வடிவா வந்து கவர் பண்ணலாம். ஸோ அத கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. என்ன 2, 3 கோட் வந்து உங்களோட ஃபேஸ் இத இந்த சில பெர்ஃபெக்ஷன் இல்லாத இடத்த மறைக்க நீங்கள் ஃபவுண்டேஷனாலேயே 2, 3 கோட் வந்து குடுத்தீங்கன்னா, அது கொஞ்ச நேரத்தில காஞ்சு ஒரு இந்த திட்டா வர பார்க்கும். ஸோ எப்பயுமே ஃபவுண்டேஷன ஒரு கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஸோ, இப்ப நான் என்னுடைய ஃபுல் ஃபேஸுக்கு வந்து ஃபவுண்டேஷன வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இனி நான் வந்து இப்ப என் ஃபேஸ் வந்து இப்ப ஒரே கலராவே இருக்குது எல்லாம். ஸோ, என்னுடைய கண்ணுக்கு கீழ, மூக்குல நீங்க ஒரு பிரைட்ட குடுக்குறதுக்கு வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ண போறேன். அண்ட் இது இந்த கண்ணுக்கு கீழ கொஞ்சம் வளைவா, கொஞ்சம் ஒரு அ கோடு கோடா இருக்குது. ஸோ, அதை கூட மறைக்கிறதுக்கு நான் வந்து கன்சீலர் அப்ளை பண்ண போறேன். நான் அப்ளை பண்ண போற கன்சீலர் வந்து மேபெலின் பேஸ் நியூட் அதாவது நியூ கலர். ஸோ அத கண்ணுக்குள்ள வந்து நான் அப்ளை பண்ண போறேன். மூக்குல, நெத்தியில கொஞ்சம் அண்ட் நாடியில. இங்க தேவைப்பட்டால் இங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதை இப்படி ஒரு சின்ன பிளெண்டரால வந்து பிளெண்ட் பண்ண போறேன். ஸோ இது கூட ஃபவுண்டேஷன் மாதிரி தான். பிளெண்ட் பண்ண நல்லாவே நீங்கள் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. நல்லா இதையும் வந்து பிளெண்ட் பண்ணாடி திட்டா வந்துடும். ஸோ இதையும் அப்படியே மெல்லாமல் ஸ்பொஞ்சால் வந்து இந்த பிளெண்டரால் ஒத்தி 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 எடுங்க. இப்படி தேய்க்காதீங்க. தேய்ச்சிங்கன்னா அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் இந்த ஸ்பொஞ்சில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். இப்போ இந்த கண்ணுக்குள்ள நல்லா ஒரு பிரைட்டாகவே வந்துட்டு. கன்சீலர் பற்றியும் முதல்ல வீடியோ செய்யக்கும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதாக்கள் வந்து போய் பாருங்கள். எப்பயுமே கன்சீலர் உங்களோட என்ன ஃபவுண்டேஷன் என்ன ஷேடோ அது கூட ஒரு 2 ஷேட் வந்து நீங்கள் குறைவாக இருங்க. இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி சிலாக்கள் வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருப்பினும் உண்மையிலேயே டஸ்கி ஸ்கின் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு கலர். இப்போ எல்லா கூட ஒரு ஃபேஷன் டிசைனரோ கூட என்ன இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட மாடலை வந்து டஸ்கி ஸ்கின்னாக்களை தான் வந்து செலக்ட் பண்ணி அடிக்கணும். ஸோ டஸ்கியாக இருக்கிறாக்க எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். உங்களோட கலர் வந்து அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான கலர். ஸோ சில ஆட்களுக்கு அதான் டஸ்கி ஸ்கின்னாக இருக்கிறாங்க கொஞ்சம் லைட்டாக உங்களை பிரைட்டாக காட்ட ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனை வந்து உங்களோட கலரில் எடுங்க. அண்ட் அதன் கன்சீலராக 2 ஷேடோ அல்லது ஒரு 3 ஷேட் கூட நீங்கள் எடுத்து இப்படி அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களோட கலரோடு சேர்ந்து உண்மையில ஒரு நல்ல ஒரு பிரைட்டான லுக் கொடுக்கும். ஸோ உங்களோட ஃபேஸுக்கு பிரைட்டாக கொடுக்க நீங்கள் கன்சீலரால் வந்து உங்களோட கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஃபவுண்டேஷன் எப்பயுமே உங்களோட நீங்கள் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண பாருங்க. ஸோ பிகினர்ஸ் அதை கன்சீலருக்கு கூட நல்லா அப்ளை பண்ண லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ நான் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இனி இந்த கன்சீலரையும் ஃபவுண்டேஷனையும் வந்து ஃபிக்ஸ் பண்ண நான் பவுடர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பவுடர்ஸை பற்றி ஏற்கனவே வீடியோ செஞ்சுருப்பேன். பார்க்காதாக்கள் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் பவுடர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்ணுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக காட்டுறதுக்கு என்னுடைய அதாவது பேக்கிங் பவுடர்னு சொல்லலாம். இதை கண்ணை பேக் பண்ணுற பனானா பவுடர்னு சொல்லலாம். ஸோ இந்த பவுடரை கொஞ்சம் எடுத்து டப் பண்ணுங்க. எப்பயுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணாதீங்க நீங்கள். இப்படி அப்ளை பண்ணினீங்கன்னா அது வந்து இந்த பவுடர் வந்து கன்சீலரை ஃபிக்ஸ் பண்ணிடும் உடனே.
நீங்கள் உடனே நீங்கள் பவுடர் வந்து அப்ளை பண்ணாட்டிக்கு அது கூட வர பார்க்கும் கன்சீலர். ஸோ எப்பயுமே கன்சீலர் அப்ளை பண்ணோன்னா உடனே பவுடரை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் ஃபேஸுக்கு வந்து நான் இது வந்து ப்ரெஸ்டு பவுடர் தான், மேக்கில் ப்ரெஸ் பவுடர் என்னுடைய ஸ்கின் ஷேட். இதை கூட நான் சொல்லியிருக்கேன் கம்பேக் பவுடர் வீடியோவில். உங்களோட ஸ்கின் கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எடுக்க போகிறேன். எடுத்து ஃபுல் ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த பவுடர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நீங்கள் மெல்லமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் இந்த பவுடர் வந்து ஃபவுண்டேஷனோட சேர்ந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கு வந்து நீங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கு வந்து நிறையவே வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். என்னுடைய ஃபேஸை வந்து நல்லா வந்து நான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் பவுடர் போட்டு வந்து நல்லா கவர் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் ஃபேஸ் மேக்கப்புக்கே இம்பார்ட்டன்ட் அதான் உங்களோட ப்ரைமர், கலர் கரெக்டிங் அண்ட் ஃபவுண்டேஷன், பவுடர், கன்சீலர். பிகாஸ் இதுதான் வந்து உங்களோட ஃபேஸ் மேக்கப்புக்கு வந்து ஒரு பேஸை கொடுக்குது. ஸோ அதான் இப்போ நாங்கள் பார்த்தோம் சில டெக்னிக் வந்து சொல்லியிருக்கேன். அதன்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே நல்ல பெர்ஃபெக்டாக வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதையோ, கலர் கரெக்டிங் அப்ளை பண்ணுறதையோ, கன்சீலரையோ அண்ட் பவுடர் அப்ளை பண்ணுறது சின்ன விஷயங்களை வந்து நல்லாவே வந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு மேக்கப் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி மேக்கப்லாம் நான் செஞ்சு காட்டல. அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு டியூட்டோரியல் செய்ய போகிறேன். ஸோ ஃபேஸ் மேக்கப் அதாவது கரெக்டாக ஃபவுண்டேஷன், கன்சீலர், பவுடர் இதை வந்து நான் அப்ளை பண்ணுறது இன்றைக்கி டியூட்டோரியல் எடுத்தேன். ஸோ அடுத்த டியூட்டோரியலில் வந்து நாங்கள் ப்ளஷ், ஹைலைட்டர் அண்ட் ப்ரௌன்சர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஹோப் யூ பிகினர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.